பிஸ்கெட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், அந்த பிஸ்கெட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? பாருங்கள், 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், 3/4 கப்பு வந்திருக்கு. அதே போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுக்கோங்க. 3/4 கப்பு சர்க்கரை பொடி பண்ணது. அது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் வந்து சர்க்கரையிலே போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் சர்க்கரையிலே போட்டுக்கோங்க, இல்லை தனியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கோதுமை மாவு, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில், நெய் எது இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு சின்னதாக எதுனா ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட பண்ணுங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மோட்டாவாக தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ மோட்டா இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. டிசைன் வேணால் போட்டுக்கோங்க. இப்படி கத்தி எடுத்து இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கோங்க. நான் எல்லாம் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. டிசைனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். பிஸ்கெட்டு கடையில் போய் வாங்குறது. கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சு, இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து மெதுவாக தான் வேகும், உடனே கலர் வந்துடாது. கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை நீங்கள் போட்டு எடுக்கணும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹாய், ஹலோ, வாங்க. பாருங்கள், 1 கப்பு கோதுமை மாவு, 3/4 கப்பு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு சர்க்கரை வந்து பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் 1/4 கப்பு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பிஸ்கெட்டுக்கு சூப்பராக வந்துது பாருங்கள். பிஸ்கெட்டு பாருங்கள், பிஸ்கெட் வந்து சூடாக இருக்குது. இப்போ தான் செஞ்சோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா உடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிஸ்கெட்டு சூடாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக வந்துக்குது. இந்த பிஸ்கெட்டு யார் யாருக்கு பிடிக்குமோ வீட்டில் இன்றைக்கே செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது பாருங்க, எவ்வளோ மொறுன்னு இருக்குது பிஸ்கெட்டு. இன்றைக்கே செய்யுங்க, பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்வின் சீக்ரெட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்க்கலாம்.